ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டீச்சர் வாசன். ஒரு டெலிவரி பர்சனுக்கும் கஸ்டமருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சின்ன கான்வர்சேஷனை பார்க்க போகிறோம். டெலிவரி பர்சன் சொல்கிறாரு, ஃபோனில் கேட்குறாரு, ஹலோ ஹலோ ஐ ஹாவ் அ கொரியர். என்கிட்ட ஒரு கொரியர் இருக்கு ஃபார் மிஸ்டர் ராஜேஷ். மிஸ்டர் ராஜேஷுக்கு ஆர் யூ அட் ஹோம்? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா? ஆர் யூ அட் ஹோம் அப்படின்னா நீ வீட்டில் இருக்கிறியா, நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா? எஸ், ஐ எம் ராஜேஷ் ஸ்பீக்கிங். வெர் ஆர் யூ எக்ஸாக்ட்லி? ஆமாம், நான் ராஜேஷ் தான் பேசுகிறேன். சரியா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? எக்ஸாக்டாக நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? துல்லியமாக நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் ஐ எம் நியர் அப்படின்னா நான் பக்கத்தில் இருக்கிறேன். ஐ எம் நியர் த பிக் வாட்டர் டேங்க் அப்படின்னா நான் அந்த பெரிய வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கிறேன். த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த இந்த அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? சரி, விச் ஹவுஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்? எந்த வீடு உங்களுடையது? யோர்ஸ் அப்படின்னா உங்களுடையது, உன்னுடையது. விச் ஹவுஸ் இஸ் யோர்ஸ் அப்படின்னா எந்த வீடு உன்னுடையது, எந்த வீடு உங்களுடையது அப்படின்னு அர்த்தம். சரி, ஐ எம் நியர் த பிக் வாட்டர் டேங்க். விச் ஹவுஸ் இஸ் யோர்ஸ்? நான் அந்த பெரிய வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கிறேன். எந்த வீடு உங்களோடது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் கம் ஸ்ட்ரைட், அப்படியே நேராக வாங்க. மை ஹவுஸ் இஸ் த செகண்ட் ஒன் வித் த கிரீன் கேட். மை ஹவுஸ் இஸ் த செகண்ட் ஒன் அப்படின்னா என்னுடைய வீடு ரெண்டாவது வீடாக இருக்கு. வித் த கிரீன் கேட், கிரீன் கேட் உடன் இருக்கிற இரண்டாவது வீடு என்னுடையது. கம் ஸ்ட்ரைட், மை ஹவுஸ் இஸ் த செகண்ட் ஒன் வித் த கிரீன் கேட். அப்படியே நேராக வாங்க, பச்சை கலர் கேட் இருக்கிற ரெண்டாவது வீடு தான் என்னோடது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இவர் ஓகே, ஐ ஹவ் ரீச்ட். சரி, நான் வந்துட்டேன். ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் சைன். தயவு செஞ்சு வெளியே வந்து சைன் போடுங்க, வெளியே வந்து சைன் போடுங்க. இந்த ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தைக்கு தயவு செய்து அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த வாங்க போங்கன்னு பேசுவோமா இல்லைங்களா, அப்படியும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன்னா கம் அவுட் அண்ட் சைன் அப்படின்னு பேசினா வெளியே வந்து சைன் போடு அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் கம் அவுட் அண்ட் சைன் அப்படின்னா வெளியே வந்து சைன் போடுங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மனசுல வச்சுக்கோங்க. அப்புறம் தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். இஸ் இட் a prepaid parcel or cash on delivery? ப்ரீபெய்ட் அப்படின்னா முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் a prepaid parcel அப்படின்னா இது ப்ரீபெய்ட் பார்சலா, முன்கூட்டியே பணம் செலுத்தப்பட்ட பார்சலா அப்படின்னு அர்த்தம். ஆர் கேஷ் ஆன் டெலிவரி, இல்லை டெலிவரி எப்போ காசு கொடுக்கணுமா, இது ஏற்கனவே காசு கட்டின பார்சலா இல்லை இப்போ காசு கொடுக்கணுமா அப்படின்ற அர்த்தத்தில் கேட்குறாரு. அதுக்கு இவர் சரி, இப்போ கவனிங்க, ஒரு வாக்கியத்தோட முதல் வார்த்தையா ஐஎஸ் இஸ் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வாக்கியம் ஒரு கேள்வி வாக்கியமா இருக்கும். மனசுல வச்சுக்கோங்க. இப்போ டெலிவரி பர்சன் சொல்றாரு, இட் இஸ் சிஓடி சார். சிஓடி அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி. இட் இஸ் சிஓடி சார், இது கேஷ் ஆன் டெலிவரி சார். யூ ஹாவ் டு பே 450 rupees. நீங்க 450 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவரு கேன் ஐ பே த்ரூ ஜிபே? த்ரூ அப்படின்னா மூலமாக, வழியாக. ஜிபே மூலமாக நான் பே பண்ணலாமா? ஆர் டூ யூ வாண்ட் கேஷ்? இல்லைனா உங்களுக்கு கேஷா வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, ஜிபே இஸ் ஃபைன் சார். ஜிபே ஓகே தான் சார். ஹியர் இஸ் த கியூஆர் கோட் அப்படின்னா இந்தாங்க கியூஆர் கோட் அப்படின்னு அர்த்தம். ஆன் த பாக்ஸ் அப்படின்னா பாக்ஸ் மேலே, பாக்ஸில் இந்தாங்க பாக்ஸ் மேலேயே கியூஆர் கோடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, டன், முடிஞ்சது. ப்ளீஸ் கிவ் மீ த பார்சல். பார்சல் என்கிட்ட கொடுத்துருங்க. தேங்க்யூ, நன்றி. நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.